This conference will now be recorded. Okay, good morning, Pa. So, நம்ம Unit 4 next பார்க்க போறோம் இன்னைக்கு. டாபிக் என்னன்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போ டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஓட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை வந்து the purpose of the design of experiment is to obtain the maximum information with the minimal cost and labor. With the help of minimal cost and minimum labor வச்சுக்கிட்டு நம்மளால மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்றதுதான் வந்து என்னன்னா முக்கியமான பர்பஸ் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சரியா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சம் 3 பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா randomization, replication and local control. These are all the 3 basic principles of design of experiments. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் வந்து நான் டெஃபினிஷனா சொல்லாம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு எடுத்துக்கோ. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மவுஸ் எடுத்துக்கிறோம். ஒரு மவுஸ் எடுத்து அதுக்கு என்ன பண்றேன்னா ஒரு சால்ட் வாட்டர் வந்து அது கொடுக்குறேன். அதுக்கு சால்ட் வாட்டரை கொடுத்துட்டு ஒரு 14 டேஸ் வந்து வெயிட் பண்றேன். 14 டேஸ் வெயிட் பண்ணிட்டு அந்த மவுஸ்க்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஆஃப்டர் 14 டேஸ் நான் பிபி வந்து செக் பண்றேன். பிபி லெவல் வந்து நான் செக் பண்ணும்போது அது அந்த டியூ டு த அந்த சால்ட் வாட்டரால அதோட பிபி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றதுதான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் செக் பண்றதுக்கு 3 பேசிக் பிரின்சிபல்ஸும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதோட டிஃபரன்ஸ் என்ன, அதோட வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரெப்ளிகேஷன் பார்ப்போம். இப்போ ரெப்ளிகேஷன் பார்க்கும்போது இப்போ நான் வந்து பிபி லெவல் செக் பண்றது சாதாரணமா ஒரு 2 மவுஸ் எடுத்துக்கிறேன். ஒரு மவுஸ்க்கு வந்து சாதாரணமா நார்மல் வாட்டர் கொடுக்குறேன், இன்னொரு மவுஸ்க்கு வந்து சால்ட் வாட்டர் கொடுக்குறேன். அப்ப நார்மல் மவுஸோட பிபி லெவல் எப்படி இதா இருக்கு, அதே மாதிரி சால்ட் வாட்டர் ஃபெட் பண்ண மவுஸ்க்கு வந்து பிபி லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறேன். அப்படின்னும் போது நான் 1 மவுஸ் வச்சு பார்க்கும் போது என்னோட எக்ஸ்பெரிமெண்டலோட அந்த மெஷர் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டியோட மெஷர் வந்து எனக்கு வந்து கரெக்டா கொடுக்காது வித் ஹெல்ப் ஆஃப் 1 மவுஸ். ஏன்னா நேச்சுரலாவே சில மவுஸ்க்குலாம் வந்து அதுக்காகவே ஹை பிபி இருக்கும். வித்தவுட் அதுக்கு வந்து சால்ட் வாட்டர் கொடுக்காமலேயே இப்ப நான் ஒரு மவுஸ்க்கு வந்து சாதாரண வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றேன்ல, அதுக்கு நேச்சுரலாவே ஹை பிபி கூட இருக்கலாம். சால்ட் வாட்டர் குடிச்ச அந்த மவுஸோட பிபி லெவலும் இந்த சாதாரண வாட்டர் குடிச்ச அந்த மவுஸோட பிபி லெவல் கூட சில சமயம் ஈக்குவலா இருக்கலாம். ஏன்னா அதுக்கு நேச்சுரலாவே ஹை பிபி கூட இருக்கலாம். ஸோ அதனால வித் ஹெல்ப் ஆஃப் 1 மவுஸ் வச்சுட்டு என்னால ஒரு டெசிஷன் வந்து என்னால எடுக்க முடியாது. ஸோ ஐ நீட் எனக்கு ரெப்ளிகேஷன் வேணும். அதாவது அதுதான் நான் சொன்னேன், ரெப்ளிகேஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். எனக்கு நிறைய மவுசஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நான் ஒரு 10 மைசஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மைசஸ்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன், சால்ட் வாட்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி 10 மைசஸ்க்கு வந்து வித்தவுட் சால்ட் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நான் பிபி லெவல் செக் பண்ணும்போது எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் எரர் இருக்காது. என்னோட மெஷர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். நான் அததான் ரெப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது. நான் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு என்னால டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறத கம்பேர் பண்ணும்போது வித் ஹெல்ப் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் ரெப்ளிகேஷன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரெப்ளிகேஷன் பிரின்சிபல். சரியா? அது வந்து ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் என்னது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அடுத்து இன்னொன்னு வந்து என்னன்னா ரேண்டமைசேஷன். ரேண்டமைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே இந்த மவுஸ் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேண்டமைசேஷன் ஏன் தேவைப்படுது, ரேண்டமா நம்ம செலக்ட் பண்ணணும். குரூப் ஆஃப் மைசஸை வந்து நம்ம ரேண்டமா செலக்ட் பண்ணணும். பையஸ்டா ஒன் செட் ஆஃப் மைசஸ் மட்டும் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியான டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. பிபி லெவல் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் 4 தான் சூஸ் பண்ணுவேன், எப்பயுமே நான் லாஸ்ட் 5 தான் சூஸ் பண்ணுவேன். அப்படி சூஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சரியான டெசிஷன் மேக்கிங் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ நம்ம ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான டெசிஷன். ரேண்டமா குரூப்பை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து கொஞ்சம், லாஸ்ட் செட்ல இருந்து கொஞ்சம், இந்த மாதிரி நம்ம ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் எரரை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ டு அவாய்ட் பையஸ்ட் அப்படின்றது அந்த ரேண்டமைசேஷனோட பிரின்சிபல். இட் இஸ் another principle of design of experiments. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெப்ளிகேஷன் சொன்னேன். செகண்ட் ஒன் வந்து என்னன்னா என்ன சொன்னேன், ரேண்டமைசேஷன். அந்த தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல், லோக்கல் கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் வேரியேஷன் இன் த எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப வந்து கண்ட்ரோல் சொல்லலாம், அதர்வைஸ் இட் இஸ் கால்டு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்பேரிசன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா
இப்போ ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இன்னொரு செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டோட எரரை வந்து அவாய்ட் பண்றது டியூ டு த கம்பேரிசன் ஆஃப் 1 or 2, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் வச்சு பண்ணாம நம்ம 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அதை கம்பேர் பண்ணி பண்றதுதான் வந்து என்னன்னா கம்பேரிசன். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதான் 3 பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டோட அல்டிமேட் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். என்னன்னா டு அப்டைன் த மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வித் மினிமல் காஸ்ட் அண்ட் மினிமல் லேபர் யூஸ் பண்ணி ஹவு டு அப்டைன் த மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டோட பர்பஸ்ன்னு பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் ஆல் த 3 பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்றத ஒரு மவுஸ் எக்ஸாம்பிள் வச்சு அதோட பிபி லெவல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம 3 பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்ன ரேண்டமைசேஷன்னா எப்படி இருக்கும், ரெப்ளிகேஷன்னா எப்படி இருக்கும், அண்ட் லோக்கல் கண்ட்ரோல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 பேசிக் பிரின்சிபிள்ஸ் வந்து பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான பேர் என்னன்னா அனோவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனோவா டெஸ்ட் எப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னா, அனோவா அப்படின்ற வார்த்தை வந்து எப்ப வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததெல்லாம் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்க. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல் ஹைபோதசிஸ்ல வந்து டு டெஸ்ட் த சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரொம்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ஸ் தவிர போயிருக்க மாட்டோம். h0 வந்து μ1 ஈக்குவல் டு μ2, h0 வந்து σ1 ஸ்கொயர் ஈக்குவல் டு σ2 ஸ்கொயர். அதை தாண்டி நம்ம மூணாவது மீனுக்கோ இல்ல மூணாவது வேரியன்ஸ்க்கோ நம்ம போயிருக்க மாட்டோம். அந்த μ1 ஈக்குவல் டு μ2 அதோடய ஸ்டாப் பண்ணிருப்போம் h0. இப்போ மோர் தென், அதாவது greater than equal to 2, மோர் தென் 2 மீன்ஸ் அதோட சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணணும். டு டெஸ்ட் த சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ் மோர் தென் 2 மீன்ஸ் அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாப்புலேஷன் மீன் வந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3 மீன்ஸ் எடுத்துக்கிறோம், μ1 μ2 μ3 அப்படி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரிலாம் வரும்போது வி கோ ஃபார் அனோவா. சரியா? இப்ப நம்ம μ1 μ2 ஓடய ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் அதை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். whether there is a significant difference between these two means or not அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மோர் தென் 2 மீன்ஸோட இதை வந்து நம்ம சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வி கோ ஃபார் அனோவா. சரியா? அதான் அனோவாவோட மற்ற ப்ரீவியஸ் டெஸ்ட்டுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். எப்போ வந்து நம்ம அனோவா போறோம் அப்படின்னா மோர் தென் 2 மீன்ஸ். தட் இஸ் we are going to test the null hypothesis h0 வந்து எப்படி இருக்கும்னா μ1 ஈக்குவல் டு μ2 ஈக்குவல் டு μ3 ஈக்குவல் டு μ4 ஈக்குவல் டு μ5 ஈக்குவல் டு இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரியா? பேஸ்ட் ஆன் த கிவன் எக்ஸ்பெரிமெண்ட். சரி, அனோவா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. அது என்னன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் அசம்ஷன்ஸ் இருக்கு. அனோவா வச்சு பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா சம் அசம்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அசம்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த பேரண்ட் பாப்புலேஷன் வந்து நார்மலா இருக்கணும். பேரண்ட் பாப்புலேஷன் வந்து கண்டிப்பா நார்மலா இருக்கணும். அப்புறம் அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே இண்டிபெண்டா இருக்கணும். இந்த மாதிரி சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் வி கோ ஃபார் அனோவால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அனோவால வந்து பாத்தீங்கன்னா there are 3 types of model. ஒன்னு வந்து என்னன்னா ஒன் வே கிளாசிபிகேஷன் அண்ட் அதர் ஒன் இஸ் என்னன்னா 2-way கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தான் நம்ம பார்க்க போறது ஒன் வே கிளாசிபிகேஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன். ஒன் வே கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா 2-way கிளாசிபிகேஷன். அதுக்கு வந்து ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் வே கிளாசிபிகேஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, hypothesis h0 வந்து there is no significant difference between the treatments. that is the μ1 μ2 அதெல்லாம் சொல்றேன்ல, அதான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பேசிக்கா அப்படிதான் இருக்கும். there is no significant difference between the treatments தான் h0 பேசிக்கா இருக்கும். and h1 வந்து obviously என்னவா இருக்கும்னா there is a significant difference between the treatments அப்படின்னு இருக்கும். capital N வந்து denotes for number of observations and capital T வந்து denote for total value of all the observations. and t squared by capital N க்கு பேரு correction factor. and TSS அப்படின்னா என்னன்னா total sum of squares. SSC அப்படின்னா என்னன்னா column sum of squares. இதோட ஃபார்முலா இதெல்லாம். and capital N1 கீழே டினாமினேட்டர்ல வருதுல, அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா number of elements in each column. ஓகேவா? அடுத்து SSE அப்படின்னா என்னன்னா TSS minus SSE. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் என்னன்னா SSE. அந்த SSE வந்து என்னன்னு டினோட் பண்ணுவோம். SSE அதுக்கு பேர் என்னன்னா SSE is called
எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். நம்ம எரர் கால்குலேட் பண்றோம். SSE-னா அதுக்கு பேர் என்னன்னா எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். So with the help of these total sum of squares, column sum of squares, error sum of squares இதெல்லாம் யூஸ் பண்ணி we are going to prepare the ANOVA table. அதுக்கு பேர் தான் ANOVA, analysis of variance தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ANOVA அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்க AN அதான் அந்த AN, இந்த O இருக்குல்ல அந்த O, வேரியன்ஸ்ல இருக்க அந்த VA தான் அந்த VA. இந்த அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்ல இருந்து கிடைச்சதுதான் அந்த அனோவான்றது. இந்த அனோவா வந்து பாத்தீங்கன்னா டு கால்குலேட் த எஃப் ரேஷியோ வச்சு கால்குலேட் பண்ணுவோம் கடைசியா அந்த டேபிள்ல. அந்த அனோவா டேபிள் எப்படி இருக்கும் ஃபார் ஒன் வே கிளாசிபிகேஷன் அப்படின்றத பாருங்க. சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் பிட்வீன் காலம்ஸ் வித்தின் காலம்ஸ். ஓகேவா? ஆக்சுவலா இதோட அல்டிமேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் த குரூப்புக்கும் வித்தின் த குரூப்புக்கும் உள்ள வேரியன்ஸை வந்து கால்குலேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கணும் அப்படின்னா எப்படி சொல்றது, நான் ரெண்டு குரூப்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்னு, செகண்ட் குரூப் ஒன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும் போது நான் என்ன பண்றேன், 3 குரூப்ஸ் கூட எடுத்துக்கோ. ஏன்னா நம்ம 2 குரூப்னும் போது நம்ம we don't go for ANOVA. மேக்ஸிமம் 3 குரூப்ஸ் அது இருக்கணும். சரியா? அப்ப நான் 3 குரூப்ஸ் எடுத்துக்கிறேன். 3 குரூப்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் குரூப்புக்கு வந்து சர்டைன் ட்ரிங்க் கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் செட் ஆஃப் குரூப்புக்கு வந்து சர்டைன் ட்ரிங்க் கொடுக்குறேன். அண்ட் தேர்ட் செட் ஆஃப் குரூப்புக்கு வந்து இன்னொரு சர்டைன் ட்ரிங்க் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வாட்டர் கொடுக்குறேன். செகண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு சம் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்குறேன். அண்ட் தேர்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சம் காஃபி, ஸோ ஹாட் காஃபி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவங்களோட எனர்ஜி லெவலையோ இல்லைன்னா அவங்களோட ரியாக்ஷன் டைமையோ வந்து நான் அந்த செட் ஆஃப் பீப்புளோட ரியாக்ஷன் டைமை வந்து நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா அப்ப அந்த ரியாக்ஷன் டைம் ஆஃப் 3 செட் ஆஃப் குரூப்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, செகண்ட் குரூப்ல ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, அண்ட் தேர்ட் குரூப்ல வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வாட்டர் குடிச்சிருக்காங்க. செகண்ட் செட் ஆஃப் குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிருக்காங்க. அண்ட் தேர்ட் செட் ஆஃப் குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஹாட் காஃபி குடிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது வாட் இஸ் தேர் ரியாக்ஷன் டைம் அப்படின்றத நான் கால்குலேட் பண்றேன் ஃபார் த 10 மெம்பர்ஸ் இன் ஈச் குரூப். அப்படி நான் கால்குலேட் பண்ணும் போது என்னோட வேரியேஷன் வந்து பிட்வீன் த குரூப்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் டு செகண்ட் குரூப், செகண்ட் குரூப் டு தேர்ட் குரூப், அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் குரூப் டு தேர்ட் குரூப், பிட்வீன் த குரூப்ஸ் அதோட வேரியேஷன் எப்படி இருக்கு, அண்ட் வித்தின் த குரூப்ஸ் அவங்களுக்குள்ளேயே அந்த ரியாக்ஷன் டைமோட வேரியேஷன் எப்படி இருக்கு, வித்தின் த குரூப்ஸ் அண்ட் பிட்வீன் த குரூப்ஸ் அவங்களோட வேரியேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றது தான் அனோவா. சரியா? சோ அதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அந்த உங்களோட ரியாக்ஷன் டைம் வந்து பிட்வீன் த குரூப் அண்ட் வித்தின் த குரூப் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்றோம். அப்படி கால்குலேட் பண்றத வச்சுக்கிட்டு இது குடிக்கிறனால இவ்வளவு எஃபெக்ட் இருக்கா, இது குடிக்கிறனால இதுல எஃபெக்ட் இருக்கா அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து நம்மளால எடுக்க முடியும். சரி, there is no significant difference between the treatments அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது குடிக்கிறனால உங்களோட ரியாக்ஷன் டைம் வந்து இப்படி ஆகல, இது குடிக்கிறனால உங்களோட ரியாக்ஷன் டைம் இப்படி ஆகல அப்படின்ற டெசிஷன் மேக்கிங் வந்து எடுக்கிறோம். பிட்வீன் த குரூப்ஸ் வித்தின் த குரூப்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி we are taking the final decision. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பிட்வீன் காலம்ஸ் வித்தின் காலம்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியணும்ல, அதான் அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். பிட்வீன் த குரூப்ஸ்னா எப்படி, வித்தின் த குரூப்ஸ்னா என்ன, அதை வச்சு என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். பீப்புள் ஹூ ட்ரிங்கிங் வாட்டர், ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் ஹாட் காஃபி வச்சுக்கிட்டு we are calculating their reaction time for 10 members in each group வச்சுக்கிட்டு அப்ப வந்து ரியாக்ஷன் டைம் வந்து பிட்வீன் த குரூப்ஸும் வித்தின் த குரூப்ஸும் எப்படி இருக்கு, சிமிலரா இருக்கா, இது 0 ஆயிருச்சு, அதனால ஒரு எஃபெக்டும் இல்ல, இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறனால அவங்க ரியாக்ஷன் டைம்ல ஒன்றும் பெருசா அவ்வளவு வித்தியாசம் இல்ல, there is no significant difference between the treatments அப்படின்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். we can conclude some decision. இதை வச்சு நம்ம டெசிஷன், இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணி பார்க்கலாம். இது மாதிரின்னு இல்லை, நமக்கு என்னென்ன தோணுதோ இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் எடுத்து மோர் தென் 3 குரூப்ஸ் எடுத்து நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோவிட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது வேக்சின் 1 ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு போடுறோம், வேக்சின் 2 செகண்ட் குரூப்புக்கு போடுறோம். ஸோ வேக்சின் 3 இப்ப நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு 10 வேக்சின்ஸ் இருக்கு, நம்ம 10 குரூப்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து அவங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டியூ டு த ஃபர்ஸ்ட் வேக்சின் அண்ட் டியூ டு த செகண்ட் வேக்சின் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த இம்யூனிட்டி லெவல் ஃபார் ஈச் பர்சன்ஸ் இன் எவ்ரி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பிட்வீன் த குரூப்புக்கு எப்படி வேரியேஷன் இருக்கு, வித்தின் த குரூப்புக்கு எப்படி வேரியேஷன் இருக்கு, வேரியேஷன் ஆஃப் இம்யூனிட்டி அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்மளே நிறைய யோசிக்கலாம் அப்படி. சரியா? இதெல்லாம் வந்து அன்னவாவோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ பிட்வீன் த காலம்ஸ் வித்தின் த காலம்ஸ்னா இதான் அதெல்லாம் அதோட அப்ளிகேஷன். சரியா? சரி, இப்போ இந்த மேத்தமெட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிட்வீன் த காலம்ஸ்னா என்னென்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அண்ட் டிகிரீஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபார் பிட்வீன் த காலம்ஸ் இஸ் கேபிட்டல் C-1 அண்ட் த மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் MSC கால்குலேட் பண்ணணும்.
அதே மாதிரி within the columns அப்படின்னா SSE and N-C and MSE calculate பண்ணணும். MSE அப்படிலாம் என்னன்னு சொல்றேன். MSE அப்படின்னா mean sum of squares. MSE னா mean sum of squares. MSC நாலும் mean sum of squares தான். MSC C denotes for columns and E வந்து row within the columnsல இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து இது பாருங்க, இது வந்து F டெஸ்ட் வச்சுதான் ஃபைனல் டிசிஷன் எடுப்போம். F வந்து உங்களுக்கு எப்பயுமே தெரியும். F நான் வந்து 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அதாவது எது கிரேட்டர் தென் இருக்கோ அது மேல போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்ப MSC கால்குலேட் பண்ணணும், MSE கால்குலேட் பண்ணணும். இந்த 2 வேல்யூல எந்த வேல்யூ கிரேட்டர் தென் இருக்கோ அதை நியூமரேட்டர்ல போடணும், எந்த வேல்யூ வந்து லெஸ் தென் இருக்கோ அந்த வேல்யூவை டினாமினேட்டர்ல போடணும். இப்படிதான் F ஓட ஃபார்முலா. F ஓட ஃபார்முலா வேரிஸ் அக்கார்டிங் டு த மெஷர் ஆஃப் MSC அண்ட் MSE. எதோட மெஷர் வந்து ஹையா இருக்கோ அதை டினாமினேட்டர்ல போடணும், எதோட மெஷர் லோவா இருக்கோ அதை டினாமினேட்டர்ல போடணும். சோ அப்புறம் ஃப்ரம் த டேபிள் வேல்யூ பார்க்கணும். டேபிள் வேல்யூல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சு பார்க்கணும். 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்கும். C-1 N-Cன்னு சொல்லிட்டு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அது ரெண்டையும் வச்சுட்டு 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸோ இல்ல 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸோ அது ரெண்டையும் யூஸ் பண்ணி டேபிள் வேல்யூல போய் F ஓட வேல்யூ பார்த்துட்டு நம்ம கம்ப்யூட் பண்ண அனோவால இருந்து கம்ப்யூட் பண்ண F வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கம்ப்யூட் பண்ண வேல்யூ லெஸ் தென் த டேபிள் வேல்யூவா இருந்தா as usual we accept H0, otherwise we reject the H0 அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். சோ இதுதான் வந்து என்னன்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து என்னன்னா ஒன் வே கிளாசிபிகேஷன். அது என்ன ஒன் வே அப்படின்னா, நம்ம வந்து காலம் மட்டும் வச்சு பாக்குறது, இதான் ஒன் வே. அதர்வைஸ் வெறும் ரோ மட்டும் வச்சு பாக்குறது, அதான் ஒன் வே. நெக்ஸ்ட் இன்னொன்னு படிப்போம், அது வந்து அதுக்கு பேர் என்னன்னா டூ வே கிளாசிபிகேஷன். அதுக்கு ஒரு அனோவா டேபிள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஸையும் பார்ப்போம், காலம்ஸையும் ரெண்டுமே எடுத்துப்போம். பிட்வீன் ரோஸ் பிட்வீன் காலம்ஸ் ரெண்டுமே எடுத்து நம்ம வேரி பண்ணி பார்ப்போம். சரியா? அப்படி பார்த்தோம்னா அதுக்கு பேரு டூ வே கிளாசிபிகேஷன். ஏதோ ஒன்ன மட்டும் செலக்ட் பண்ணி பிட்வீன் த காலம்ஸ் அண்ட் வித்தின் த காலம்ஸ் மட்டும் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒன் வே. அதர்வைஸ் பிட்வீன் த ரோஸ் அண்ட் வித்தின் த ரோஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம் இல்ல காலம்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அது ஒன் வே கிளாசிபிகேஷன். வி கான்சென்ட்ரேட் ஆன் போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னா அது டூ வே கிளாசிபிகேஷன். அதுக்கு வேற அனோவா டேபிள் இருக்கு, அது செகண்ட் டைப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் வே கிளாசிபிகேஷன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கம்ப்ளீட்லி randomized design. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, completely randomized design அப்படின்னா அது ஒன் வே கிளாசிபிகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, completely randomized design. சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ப்ராப்ளம் பாருங்க. The following are the number of mistakes made in the 5 successive days of 4 technicians working for a photographic laboratory. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு photographic laboratoryல எத்தனை டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னா 4 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. 5 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. 5 நாள் வந்து 4 டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணி டேட்டாவா கொடுத்திருக்காங்க. சரியா? சோ வந்து டெக்னீஷியன் 1 பண்ண ஃபர்ஸ்ட் டே பண்ண மிஸ்டேக் இது செகண்ட் டே பண்ண மிஸ்டேக், இது தேர்ட் டே பண்ண மிஸ்டேக், இது ஃபோர்த் டே பண்ண மிஸ்டேக் அண்ட் ஃபிஃப்த் டே. அதே மாதிரி சிமிலர்லி டெக்னீஷியன் 2 பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் டெக்னீஷியன் 3 பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் டெக்னீஷியன் 4 பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா, you have to test the level of significance at 0.01 and whether the difference among the 4 technicians அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த டேட்டாஸ் பாருங்க. இந்த டேட்டாஸ் பாத்தீங்கன்னா the data contains more than 2. அதாவது இப்போ x1 x2 ஓட டேட்டா ஸ்டாப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். if we want to compare only for the first 2 technicians மட்டும் நீங்க இதே ப்ராப்ளம்ல டெக்னீஷியன் 3யும் டெக்னீஷியன் 4 இல்லாம டெக்னீஷியன் 1 and 2 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 2 செட் ஆஃப் டேட்டாஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அனோவா போடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், நம்ம டு செக் த சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெக்னீஷியன் 1 அண்ட் டெக்னீஷியன் 2 அவங்களோட மிஸ்டேக் டிஃபரன்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஃபார் ஃபர்ஸ்ட் 2 டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா நம்ம டி டெஸ்ட், ஏன்னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னும் போது டி டெஸ்ட் வச்சு பண்ணலாம். சப்போஸ் வேரியன்சஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா எஃப் டெஸ்ட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சின்ஸ் இட் இஸ் அ ஸ்மால் சாம்பிள், ஏன்னா இட் கண்டைன்ஸ் ஒன்லி 5 வேல்யூஸ்ன்றனால. ஆனா மோர் தென் 2 டெக்னீஷியன்ஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது டெக்னீஷியன்ஸ் 3யும் டெக்னீஷியன் 4 இந்த 4 டெக்னீஷியன் மோர் தென் 2 வரும்போதே கண்டிப்பா நம்ம எந்த சைடு போய் தான் ஆகணும் அப்படின்னா அனோவா பக்கம் போய் தான் ஆகணும், மோர் தென் 2 வரும்போதே. சரியா? ஓகே. இப்ப அனோவா போறோம் அப்படின்னா அனோவால 3 டைப்ஸ் இருக்கு. ஒன் வே கிளாசிபிகேஷன் இருக்கு, டூ வே கிளாசிபிகேஷன். அப்ப எந்த அனோவா போகணும் அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். எந்த அனோவா போகணும் அப்படின்னா நம்ம ஒன்லி வி கான்சென்ட்ரேட் ஆன் டெக்னீஷியன்ஸ். ஒரே ஒரு இதை மட்டும் தான் நம்ம டெக்னீஷியன்ஸை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம், அந்த காலமை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னும் போது வி கோ ஃபார் ஒன் வே கிளாசிபிகேஷன். ஸோ இப்படிதான் ப்ராப்ளம் கொடுத்தோன்னே அவங்க என்ன கொஸ்டின் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மோர் டேட்டாஸை வச்சு ஃபர்ஸ்ட் அது அனோவாவா இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க வச்சு பண்ணிடலாமான்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் எஃப் டெஸ்ட் டி டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்களா,
அதுல டயட் ஏ டயட் பி நம்ம வந்து ரேட்டுக்கு வந்து டயட் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் செட் ஒரு 10 ரேட் எடுத்து அதுக்கு டயட் ஏ செட் பண்ணோம். அப்புறமேட்டு ஒரு 12 ரேட்ஸ் எடுத்து அதுக்கு டயட் பி செட் பண்ணோம். அப்படின்னும் போது நம்ம 2 டயட்டோட முடிச்சிடுறோம். அப்ப டயட் சி டயட் டி எல்லாம் அதே ப்ராப்ளம்ல எக்ஸ்டெண்டா கொடுத்திருந்தா நம்ம இந்த அனோவா வச்சுதான் அந்த ப்ராப்ளமையும் செய்யும். புரியுதா? ஸோ டயட்டே இந்த மாதிரி 2ஓட முடிச்சிட்டோம், டேட்டாஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிஎஃப்ஓட முடிச்சுக்கலாம். மோர் தென் 2க்கு போகும்போது வி கோ ஃபார் அனோவா. அதுலயும் வந்து வி கான்சென்ட்ரேட் ஒன்லி ஃபார் ஒன் செட் ஆஃப் இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம்னா வி கோ ஃபார் ஒன் வே கிளாசிபிகேஷன், தட் இஸ் கால்ட் கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஓகே. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ப்ராப்ளம் வந்து நான் அனோவால செய்ய போறேன், ஒன் வே கிளாசிபிகேஷன்ல செய்ய போறேன் அப்படின்னா வாட் இஸ் த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அப்படின்னா நான் என்ன செக் பண்ண போறேன்னா I am going to test the significant difference among the 4 technicians. So whether there is no significant, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல H0 வந்து there is no significant difference between the treatments and there is a significant difference between the treatments வந்து H1 எடுத்துக்கிறேன். And அதுல பாருங்க அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு பாருங்க. கேபிட்டல் N என்னன்னு சொல்லணும். கேபிட்டல் N என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இப்ப மொத்தம் இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்கு. எத்தனை காலம்ஸ்ல இருக்கு? 4 காலம்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன்ஸ்னா 20 அப்சர்வேஷன்ஸ், which means கேபிட்டல் என்னோட வேல்யூ என்னன்னா 20. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணா I have to find the value of கேபிட்டல் T. கேபிட்டல் T எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டேபிள் போடணும். டேபிள் போட்டு எத்தனை காலம்ஸ் இருக்கு? 4 காலம்ஸ் இருக்கு. அந்த 4 காலம்ஸையும் நான் எப்பயுமே அவங்க கொடுக்காட்டினாலும் இந்த x1 x2 x3 x4 கொடுக்காட்டினாலும் நீங்களே x1 x2 x3 x4 எத்தனை காலம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை x1 x2 x3 x4 போட்டுக்கணும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இங்க எழுதிக்கணும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இங்க எழுதியிருக்கேன். அண்ட் டோட்டல் இங்க போடணும். அதுக்கப்புறம் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர் எழுதிக்கணும். இது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இது ஃபுல்லா ஆட் பண்ணி இங்க எழுதிக்கணும். இந்த ஃபுல்லா அதே மாதிரி காலம் வைஸா எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க எழுதிக்கணும். அதே மாதிரி இங்க ரோ வைஸா ஆட் பண்ணி இது ஃபுல்லாத்தையும் இந்த ரோ வைஸா ஆட் பண்ணி இங்க எழுதிக்கணும். ஆட் பண்ணா இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 213 வரும். இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 213 வரும். அடுத்து x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர் பண்ணனா இது ஃபுல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாத்தையும் காலம் டோட்டல் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் ரோ டோட்டல் பண்ணிருக்கேன். அப்புறம் இது எல்லாத்தையும் இது பண்ணி இங்கே டோட்டல் எழுதிருக்கேன். சரி, ஓகே. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நமக்கு கேபிட்டல் டீன்றது என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆட் பண்ணி இங்க ஒரு டி கிடைச்சிருக்குல்ல, இதுதான் நம்மளோட கேபிட்டல் டி. சரியா? ஆஃப்டர் ஃபைண்டிங் கேபிட்டல் N அண்ட் கேபிட்டல் T, என்னும் Tயும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். கரெக்ஷன் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னன்னா T ஸ்கொயர்ட் பை N. சரியா? நம்ம T கண்டுபிடிச்சோம்ல 213, அது ஹோல் ஸ்கொயர் பை கேபிட்டல் என்னன்றது என்னன்னா 20. ஸோ ஆன்சர் இஸ் 2268.45. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டிஎஸ்எஸ். டிஎஸ்எஸ் ஓட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் x2 ஸ்கொயர் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் அதுதான் டேபிள் இதெல்லாம் கண்டுபிடிச்சது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 517 வருதுக்குல்ல, இதுதான் சம்மேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர். ஸோ 517 பிளஸ் 717 பிளஸ் 639 பிளஸ் 510 அவ்வளவுதான். மொத்தம் 4 காலம்ன்றனால நம்ம 4 வேல்யூஸ் வரும். மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர் இப்பதான் T ஸ்கொயர் பை N கண்டுபிடிச்சோம். என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2268.45. ஸோ மைனஸ் 2268.45 பண்ணோம்னா இந்த டிஎஸ்எஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 114.55 கிடைச்சிருக்கு. ஸோ டிஎஸ்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 வந்து எஸ்எஸ்சி கண்டுபிடிக்கணும். எஸ்எஸ்சி ஓட ஃபார்முலா என்னன்னா இது தப்பா எழுதியிருக்காங்க. சம்மேஷன் x1 த ஹோல் ஸ்கொயர். SSC ஓட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் x1 the whole square by n1 plus summation x2 the whole square. அவங்க 2 உள்ள போட்டிருக்காங்க. அந்த 2 வந்து பிராக்கெட்டுக்கு வெளியில போடணும். அதே மாதிரி இதுவும் 2 உள்ள வெளில பிராக்கெட்ல போடணும். plus summation x3 the whole square by n1 plus இங்க நமக்கு 4 காலம்ஸ் இருக்கனால summation x4 the whole square by n1 minus t square by n. இப்படி போட்டீங்கன்னா இப்ப summation x1 the whole squareனா அந்த இருக்கு பாருங்க 49. இது வேற, இது சம்மேஷன் x1 ஸ்கொயர். அதான் அவங்க தப்பா போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அதை போட்டுறாதீங்க இங்க. இது சம்மேஷன் x1 the whole square அப்படின்னா சம்மேஷன் x1 49 கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதோட ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 49 the whole square by n1னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஈச் காலம்னு அர்த்தம். இந்த n1க்கு பேர் என்னன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஈச் காலம். இப்ப இந்த ஒவ்வொரு காலம்லயும் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. அப்ப n1னா என்ன அர்த்தம்னா 5. எல்லா காலம்லயும் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா 5. அந்த n1 denotes for number of elements in each column. அப்படின்னா this என்ன வரும்னா 49 the whole square by 5 plus 59 the whole square by 5 plus 55 the whole square by 5 plus 50 the whole square by 5 minus நம்ம கண்டுபிடிச்ச கரெக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 12.95. இது வந்து எஸ்எஸ்சி ஓட வேல்யூ. இப்படிதான் எஸ்எஸ்சி கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைனலி எஸ்எஸ்இ எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அதோட ஃபார்முலா என்னன்னா டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி.
SSC பாது SEC கிடையாது SSC. இது ரெண்டு ஸ்டெப் 5 ஸ்டெப் 6 மைனஸ் பண்ணும். அது கிடைக்கிறதா எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அதோட வேல்யூ என்னன்னா 101.6. இந்த எல்லாத்தையும் எது கண்டுபிடிக்கிறோம்னா டு ஃபார்ம் த அனோவா டேபிள். அனோவா டேபிளுக்கு இந்த எல்லா வேல்யூஸும் தேவைப்படும். அதனால தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அனோவா டேபிள்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். இங்க நமக்கு காலம் வைஸா பாக்குறதுனால நம்ம எல்லாமே பிட்வீன் காலம்ஸ் வித்தின் காலம். சப்போஸ் நம்ம ரோ வைஸா பாக்குறோம் அப்படின்னா பிட்வீன் ரோஸ் வித்தின் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அண்ட் செகண்ட் காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அதுல என்ன வேல்யூ இருக்கணும்னா SSC ஓட வேல்யூ இருக்கணும், SSE ஓட வேல்யூ இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் காலம் வந்து ஃபார் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அது என்னன்னா கேபிட்டல் C-1 அண்ட் கேபிட்டல் N-C இருக்கணும். அண்ட் ஃபோர்த் காலம் வந்து மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அதுல என்னென்ன வேல்யூ இருக்கணும்னா MSC வேல்யூ அண்ட் MSE வேல்யூ இருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் காலம் வந்து எஃப் டெஸ்டோட ஃபார்முலா இருக்கணும். அண்ட் லாஸ்ட் காலம் வந்து டேபிள் வேல்யூ ஃபார் எஃப் டெஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அட் ஹோமன் அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வச்சு டேபிள் வேல்யூ இருக்கணும். பாருங்க இந்த ஒரு டேபிள்லயே உங்களுக்கு மார்க் ஃபுல்லாவே வந்துடும். இந்த டேபிள் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் இந்த ப்ராப்ளம்ல. இப்ப ஃபர்ஸ்ட் SSC நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 12.95 அது எழுதியிருக்காங்க. SSE என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 101.6 அது எழுதியிருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து C-1. Cன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த கிவன் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 காலம்ஸ். அதனால 4 - 1 = 3 போட்டிருக்காங்க. அடுத்து கேபிட்டல் N-Cனா கேபிட்டல் என்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 20 மைனஸ் Cன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4 which is equal to 16. அடுத்து மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னா MSC ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து SSC by C-1. ஸோ SSC வந்து 12.95 by C-1னா 4 - 1 3 பண்ணா 4.316. அடுத்து MSEனா SSE by N-C. SSE ஓட வேல்யூ வந்து 101.6 by N-C ஓட வேல்யூ வந்து 16 6.35. இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபார்முலா வந்து எது டிவைட் பை எதுன்னு பார்க்கணும்னா எது ஹையஸ்ட் வேல்யூவோ அது மேல நியூமரேட்டர்ல இருக்கணும், எது லோயஸ்ட் வேல்யூ அது டினாமினேட்டர். இப்போ ஹையஸ்ட் வேல்யூ வந்து MSE, ஸோ அதனால இது மேல இருக்கணும். லோயஸ்ட் வேல்யூ வந்து MSE, அது கீழே இருக்கணும். ஸோ ஃபார்முலா இதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அது நியூமரேட்டர்ல போகணும், எது லோயஸ்ட் வேல்யூ இருக்கோ அது டினாமினேட்டர்ல போகணும். ஸோ எஃபோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 1.47. இது வந்து நம்ம கம்ப்யூட் பண்ண அனோவா டேபிள் வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணது. அண்ட் டேபிள் வேல்யூ வந்து வித் ஹெல்ப் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3,16. இது எப்படி டேபிள் வேல்யூ 3,16 பார்க்கணுமா 16,3 பார்க்கணுமான்னு எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நியூமரேட்டர்ல MSE இருக்கா, அப்ப MSE ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது 16. அப்ப 16 தான் முதல்ல பார்க்கணும். இதான் V1 என்னன்னு 16. நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான்